வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்த சீராய்வு கூட்டம் புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. வருகின்ற 12ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனை வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது. ஜிப்மர் மருத்துவமனை அலுவலகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கியது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ராமலிங்கம், கம்பன் கழக செயலர் சிவக்கொழுந்து ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் மேனாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன் தலைமையேற்க கம்பன் விழா மலரை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் கம்பன் ஆய்வு நூலை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட கம்பன் கழகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பரிசுகளை வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக கம்பவாணர் அருணகிரியார் உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தை அடைகிறார், இங்கிருந்து இலங்கைக்கு செல்கிறார். இதுதான் கம்பன் சொல்லும் சமத்துவம், சகோதரத்துவம், பாரத ஒற்றுமை. இன்றைய சமூகத்தில் பிரிவினைகளை கடந்து ஒற்றுமை நோக்கி செல்லும் பாதை. கம்பர் அறத்தை உயர்த்தி உழைப்பை மதிக்கும் எளியவர்களை பெருமைப்படுத்துகிறார். அவரது கருத்து பண்பாட்டில் சிறந்த சமுதாய உருவாக அடிப்படையாக இருக்கிறது. மிக அழகான உதாரணம் ஒன்று சொல்கிறார். கல்லார் இனிமையார், கல்வி முற்ற வல்லார் இல்லை, எல்லோரும் எல்லாம் பெறும் செல்வமும் எய்ததார், எல்லாம் உள்ளாரும் இல்லை உடையார்களுக்கு இல்லை என்று பாடுகிறார். எல்லாருக்கும் படித்து இருக்கிறார்கள், எல்லாருக்கும் எல்லா செல்வமும் இருக்கிறது, இல்லாதவர்கள் ஏழைகள் என்று யாரும் இல்லை. அதுதான் சமத்துவ சமுதாயத்தின் அடையாளம். இந்த கற்றோர் நிறைந்த சபை, கம்பனின் புகழை பேச பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த விழா எடுத்து நாம் கம்பரை போற்றினால் மட்டும் போதாது, அவர் காட்டிய வழியில் வாழ வேண்டும். நீதி, சமத்துவம், நல்ல ஒழுக்கம், சமய ஒற்றுமை இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் கம்பரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். இந்த இளைஞர்கள் கம்பராமாயணத்தை ஒரு பழைய காவியம் என்று நினைக்காமல் மனித குலத்தை வழிநடத்தக்கூடிய அதன் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். புதுச்சேரி மாநில சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், காவல்துறை தலைமை ஆய்வாளர் அஜித்குமார் சிங்க்லா, காவல்துறை சிறப்பு செயலர் கேசவன், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, துணை தலைமை ஆய்வாளர் சத்தியசுந்தரம், காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்து வருகிறது. காவல்துறையின் தகுந்த நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் குற்றங்களின் விகிதம் குறைந்து இருக்கிறது. சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள், இரவு ரோந்து, தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணித்தல் ஆகியவற்றின் மூலமாக சமூக அமைதி நிலைநாட்டப்பட்டு வருகிறது என்று புள்ளி விவரங்களுடன் காவல்துறை தலைமை இயக்குனர் விளக்கினார். கூட்டத்தின் இறுதியில் துணைநிலை ஆளுநர்
சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் குறைபாடு இல்லாமல் எடுக்க வேண்டும். சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இளைஞர்கள் சமூக குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உயர் கல்வி நிறுவனங்களில் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம் கண்டறியப்பட்டால் அவற்றை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். வரவிருக்கும் தேர்தலை ஒட்டி தேர்தல் நடைமுறைகள் வர இருக்கும் சூழ்நிலையில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். புதுச்சேரி அமைதி பூங்கா என்ற நற்பெயரை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். வருகின்ற 12ஆம் தேதி புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று புதுவை ஜிப்மர் இயக்குனர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை ஜிப்மர் இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான புத்த பூர்ணிமா வருகிற 12ஆம் தேதி வருகிறது. இதையொட்டி அன்றைய தினம் ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவுகள் இயங்காது. எனவே அன்று நோயாளிகள் சிகிச்சைக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் வழக்கம்போல் இயங்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் அறக்கட்டளையின் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஸ்ரீ பால ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரோஜா, சுப்பிரமணியன் கலையரசி, பரத், ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார், கௌதம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு ரூபாய் 17 லட்சம் நிதி உதவி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 14 லட்சம், சரோஜா வெங்கடாசலம் குடும்பத்தினர் ரூபாய் 1 லட்சம், பாண்டுரங்கன் குடும்பத்தினர் ரூபாய் 1 லட்சம், மணிகண்டன் வெங்கடேசன் குடும்பத்தினர் ரூபாய் 1 லட்சம் என மொத்தம் 17 லட்சம் ரூபாயை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா அவர்கள் முன்னிலையில் கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் இன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், செல்வம், மகாலிங்கம், மூர்த்தி, மாரி, பாலு, பன்னீர்செல்வம், சண்முகம், முருகன், சுந்தரமூர்த்தி, ஆறுமுகம், கணபதி, கோகுலகிருஷ்ணன், பிருத்திவிராஜ், பிரகாஷ்ராஜ், சந்திரேஷ், ராஜேந்திரன், சூர்யா, சபரிநாதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், இளஞ்செழிய பாண்டியன், பொருளாளர் கந்தசாமி, ஜனா, கதிரவன், கார்த்தி, ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம்
வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் கடந்த 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று முதலியார்பேட்டை வ. சுப்பையா இல்லத்தில் நடைபெற்றது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் கடந்த 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று முதலியார்பேட்டை வ. சுப்பையா இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். நடைபெற்ற வேலைகள் சம்பந்தமாக மாநில செயலாளர் எழிலன் வேலை அறிக்கை சமர்ப்பித்தார். முன்னதாக பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 சுற்றுலா பயணிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநில அரசியல் சம்பந்தமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஆமு சலீம் பேசினார். அமைப்பு நிலை சம்பந்தமாக நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி பேசினார். கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் சிவராமகிருஷ்ணன், அகல்யா, மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி, மாநில பொருளாளர் எரிக் ரம்போ, அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில தலைவர் உதயராஜ் மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஆந்திரா மாநிலம் திருப்பதியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் அகில இந்திய மாநாடு வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் மாநாட்டில் புதுச்சேரி மாநில குழு சார்பில் பங்கு பெறும் பிரதிநிதி தோழர்கள் மாநில குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தொடர் கொலை சம்பவங்கள், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் விற்பனை படுஜோராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. CBSE பாடத்திட்டம் என்ற பெயரில் மனுதர்ம குலக்கல்வி திட்டமான புதிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு திரித்து அதில் பல குளறுபடிகளை ஏற்படுத்தி புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்றனர். எனவே புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் NR காங்கிரஸ் BJP அரசாங்கத்தின் மக்கள் மற்றும் இளைஞர் மாணவர் விரோத கொள்கையை எதிர்த்து தொடர் போராட்ட இயக்கங்களை முன்னெடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. வில்லியனூர் அருகே பாண்டியன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய 13ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய 13ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி, பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இன்று காலை கரகம் ஜோடிக்க புறப்படுதலும், அதனைத் தொடர்ந்து மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கூழ் படையில் இடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறப்பணி குழு, பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலன் நகர், குபேரன் நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி நடத்தும் நம் நாடு நம் கலைகள் என்ற தலைப்பில் கோடைக்கால கலை படைப்பாக்க இலவச பயிற்சியின் நிறைவு விழாவும், இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு விழாவும் முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி நடத்தும் நம் நாடு நம் கலைகள் என்ற தலைப்பில் கோடைக்கால கலை படைப்பாக்க இலவச பயிற்சியின் நிறைவு விழாவும், இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு விழாவும் முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி துணைத் தலைவர் இசை ஆசிரியர் அமுதா வரவேற்புரை நிகழ்த்தினார். பயிற்சி ஆசிரியர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜெயந்தி முன்னிலை வகித்தார். முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி முதல்வர் விக்டர் விஜயராஜ்
மற்றும் சம்ஸ்கார் பாரதி தலைவர் சிவஞானியார் ஆகியோர் தலைமை வகிக்க சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சமூக ஆர்வலர்கள் ரஞ்சித், முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சவுத் இந்தியன் கிச்சன் நிர்வாக இயக்குனர் செந்தில் குமரன், நேரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி நிறுவனர் டாக்டர் அன்பரிசி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவாக சம்ஸ்கார் பாரதி கலை நாடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் விக்டர் இன்பராஜ் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை சம்ஸ்கார் பாரதி செயலாளர் ரம்யா நாகராஜ் செய்திருந்தார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி பிரீதா 527 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி அகல்யா 526 மதிப்பெண்கள் எடுத்து 2வது இடத்தையும், வாசவி 524 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்தையும், ஜோதிகா 514 மதிப்பெண்கள் எடுத்து 4வது இடத்தையும் பெற்றனர். கணினி பாடத்தில் மாணவி பிரீதா 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். தேர்வு எழுதிய அதிகப்படியான மாணவ மாணவியர்கள் 100க்கு 99.98 மதிப்பெண்கள் எடுத்து சிறந்த முறையில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளையும் அவர்களின் பெற்றோர்களையும் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஸ்ஆர்கே பள்ளியின் மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவன் நவீன் 92% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி பாவனா 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவி சாதனா 91% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்தார். பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 8 மாணவர்களும், 99 மதிப்பெண்களுக்கு மேல் 11 மாணவர்களும், 98 மதிப்பெண்கள் 13 மாணவர்களும், 97 மதிப்பெண்கள் 11 மாணவர்களும், 96 மதிப்பெண்கள் 17 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 53 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும் 18 மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர்தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் நிறுவனர் அவர்களால் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்ததை அடுத்து பள்ளியின் தாளாளர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி கிராம பகுதியான ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளியின் மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி ஹேமலட்சுமி 600க்கு 593 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி நித்யஸ்ரீ 600க்கு 577 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் 2ஆம் இடத்தையும், கார்த்திகா 576 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். 550க்கு மேல் 16 மாணவர்களும், 500க்கு மேல் 47 மாணவர்களும், 450க்கு மேல் 90 மாணவர்களும் அதிக அளவில் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் மேத்தமெட்டிக்ஸ் பாடத்தில் ஒருவரும், பிசிக்ஸ் பாடத்தில் ஒருவரும், கெமிஸ்ட்ரி பாடத்தில் ஒருவரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 8 நபர்களும்,
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் 6 நபர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளாளர் அழகப்பன் நன்றிகளை தெரிவித்தார். பள்ளியில் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்த சீராய்வு கூட்டம் புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. வருகின்ற 12ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனை வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது. ஜிப்மர் மருத்துவமனை அலுவலகம் அறிவிப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.